அதாவது தேனையும் மீனையும் திருத்தி தட்டில் கொண்டு வந்தான். ராமன் அதை வாங்கி கொண்டான். பல பேர் ராமன் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் என்கின்ற விவாதத்தை எல்லாம் சில ஆன்மீகம் படித்தவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று சொல்வேன், பெரும்புலவர் ராதாகிருஷ்ணன் பதிவு செய்கின்றால் பல முறை நம்முடைய ஆனந்த ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். தேன் மலை உச்சியில் கிடைக்கும், மீன் கடலினுடைய ஆழத்தில் கிடைப்பது போல இந்த உயர்ந்த ராமன் மீது குகன் வைத்திருந்த அன்பு தேனைப் போல உயர்ந்தது, மீனைப் போல ஆழமானது என்பதை காட்டுவதற்குத்தான் அந்த தட்டில் வைத்து நாவாய் வேட்டுவன் கொடுக்கின்றான். அங்கு அவனுடைய பக்தி, அன்பு, தூய மாசற்ற நேசம் வெளிப்படுகிறது. குகன் சொல்கின்றான் ராமனை பார்த்து, ராமா, நீ கானகத்திற்கு செல்ல வேண்டாம், வீட்டிலிருந்து வந்துவிட்டாய், இங்கே இரு, உனக்கு நான் தொண்டனாய் தூதனாய் தோழனாய் இங்கிருந்து பணிவிடை செய்கின்றேன் என்று கதறுகின்றான். அத்தனை என்னுடைய படைகளும் உனக்கு பாதுகாப்பு அரணாக நிற்கும் என்று இறைஞ்சுகின்றான். யாரும் இப்படி இந்த காலத்தில் சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இல்லை, நாளை கதிரவன் உதித்த போது கங்கை கரையை நான் கடப்பதற்கு உதவ வேண்டும் என்கின்றார். எனவே கங்கை கரையை கடப்பதற்கு அவருடைய அன்பை ஏற்று கங்கை கரையை கடப்பதற்கு குகன் உதவி செய்கின்றான். பிறகு ராம லக்ஷ்மண இலக்குவனின் சித்திரக்கூட மலைக்கு போகின்றான். ஆனால் இதில் ஒரு காட்சி உண்டு. பிறகு நாட்டுக்கு வந்த பரதன் இந்த செய்தியை கேள்விப்பட்டு காட்டுக்கு சேனைகளோடு வருவான். இதை தூரத்தில் இருந்த குகன் பார்த்துவிட்டு, ஐயோ, இன்னும் ராமனுக்கு துன்பத்தை துயரத்தை விளைவிப்பதற்குத்தான் பரதன் வருகின்றானோ என்று அந்த பெரும்படைக்கு முன்பே நின்று யார் என்ன என்று வினவுவான். பரதன் உள்ளதை சொல்லி ராமனுடைய பாதார விந்தங்களையும் இல்லை இல்லை அவனை அரசாட்சி செய்ய அழைத்து வரப் போகின்றேன் என்று சொன்னபோது கேட்டு கண்ணீர் வடித்து குகன் சொல்வான், 1000 ராமர் நின்கேள் அவரோ.